ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். ஸோ வாங்க நம்ம இந்த வீடியோவில் போகலாம். தமிழகத்தில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் சற்று முன் கிடைத்த சில முக்கியமான தகவல்கள் என்னென்ன, அதை பற்றின ஒரு முக்கிய காணொலியை நீங்கள் பார்க்கலாங்க. எல்லாருமே போராட்டங்கள் நடத்திட்டு வராங்க. கிட்டத்தட்ட ஆசிரியர் பணி எங்களுக்கு வழங்க வேண்டும், 23,000 ஆசிரியர் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் அப்படின்ட்டு டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் சரி, சென்ற ஆண்டு நியமன தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றவர்களும் சரி, எல்லாருமே போராட்டங்களில் குதிச்சுட்டு இருக்காங்க. இவர்களுக்கு அரசு என்ன முடிவு சொல்ல போகிறாங்க, இதை பற்றி இனி வரும் நாட்களில் நம்ம பார்க்கலாம். அடுத்து முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஜிடியோடைய வேக்கன்சிஸை இதனால் உயர்த்தப்படும் வாய்ப்புகள் இருக்கின்றன. எல்லாருமே கேட்குற மாதிரி கண்டிப்பாக நிச்சயமாக 100% சத்தியமாக எஸ்ஜிடியோடைய வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உயர்த்த இருக்காங்க. அதற்குண்டான அதிகாரப்பூர்வமான நோட்டிஃபிகேஷன் விரைவில் வர இருக்கு மக்களே. ஸோ எஸ்ஜிடியோடைய நோட்டிஃபிகேஷனை நீங்கள் பார்க்கறதுக்கு தயாராகி கொள்ளுங்கள். எப்பொழுது வேண்டுமானாலும் அந்த அறிவிப்பு உங்களுக்காக வெளியிடப்படலாம். 100 நாள் சவாலையும் நிறைவேற்றிய 4,552 அரசு பள்ளிகளுக்கு பாராட்டு விழா பண்ணியிருக்காங்க. தலைமை ஆசிரியர்களுக்கு திருச்சியில் ஒரு விழா எடுத்திருக்காங்க. சென்னை பள்ளி கல்வித்துறையின் கீழ் 100 நாள் சவாலை ஏற்று மாணவர்களின் வாசித்தல் கணித திறனில் முன்னேற்றம் அடைய செய்த 4,552 அரசு பள்ளிகளில் தலைமை ஆசிரியர்களுக்கு சிறப்பு விருதுகள் வழங்கப்பட உள்ளன. தமிழகத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் தொடக்க நடுநிலை பள்ளிகளில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்கள் தமிழ், ஆங்கிலம், வாசிப்பு மற்றும் கற்றல் திறன்களை அடைவுகள் 100 நாள் சவாலை பள்ளி கல்வித்துறை அறிவித்திருந்தது. இதற்கு முதற்கட்டமாக 4,552 பள்ளிகள் கடந்த நவம்பர் மாதம் அழைப்புகள் எல்லாமே விடுத்தாங்க. ஸோ இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த 100 நாளில் வந்து தமிழ் நல்லா பேசணும், இதில் ஆய்வுகள் நடத்தாங்க. அதில் செலக்ட் ஆன பள்ளிகளுக்கு அவார்டையும் கொடுத்துட்டு வராங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் ஜூன் மாத ஊதியம் வழங்காததால் 7,360 கௌரவ விரிவுரையாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தவிச்சிட்டு இருக்காங்க. நிதித்துறை ஒப்புதல் அளித்தும் கல்லூரிகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யாமல் உயர்கல்வித்துறை காலம் தாழ்த்துவதால் 7,360 கௌரவ விரிவுரையாளர் கெஸ்ட் லெக்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தவிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஊதிய உயர்வை வழங்க போகிறாங்க, ஊதியத்தை கொடுக்க போகிறாங்க அப்படின்னு கேள்விக்குறியாக இருக்குங்க. தமிழகத்தில் உள்ள அரசு மற்றும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் முதல் மற்றும் 2ஆம் சுழற்சியில் 7,360 கௌரவ விரிவுரையாளர்கள் பணியாற்றுகின்றனர். இவர்களுக்கு நடப்பு கல்வியாண்டில் தொகுப்பூதியம் வழங்க அந்தந்த கல்லூரிகளில் பணியாற்றும் கௌரவ விரிவுரையாளர்களின் விவரத்தை கடந்த மே 25 ஆணையர் கல்வி ஆணையர் மண்டலம் இணை இயக்குநர்களுக்கு மே 15ஆம் தேதியே சுற்றறிக்கையும் விடுத்தார். அதன்படி கௌரவ உரிமையாளர்கள் விவரம் அனுப்பப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மே 7ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா 11 மாதங்களுக்கு தொகுப்பூதியம் வழங்க 156 கோடியும், 13ஆம் தேதி 2ஆம் சுழற்சிக்கு 1,167 பேருக்கு 45 கோடியும் கல்லூரி கல்வி ஆணையர் நிதித்துறை கடிதம் அனுப்பியுள்ளார். அதற்கான ஒப்புதலை நிதித்துறை முதல் சுழற்சிக்கு மே 30 அன்றும், 2வது சுழற்சிக்கு ஜூன் 7 அன்றும் வழங்கியிருக்கிறது. இதனையடுத்து ஜூன் 2 முதல் சுழற்சியில் ஜூன் 9 2ஆம் சுழற்சியின் கௌரவ விரிவுரையாளர்கள் நியமனம் தொடர்பாக வெளியிடப்பட்ட அரசாணை 129 மற்றும் 140 அவர்களுக்கான சம்பள ஒதுக்கீடு குறிப்பிடப்பட்டுள்ளது. நிதித்துறை ஒப்புதல் பெறப்பட்டு அதற்கான அரசாணை வெளியிடப்பட்டு 1 மாதமாகியும் கல்லூரிகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யாமல் உயர்கல்வித்துறை இது வெளியிட்டது ஒரு அவசரத்தில் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அரசாணை வெளியிட்டு 1 மாதம் ஆகியும் கல்லூரிகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யாமல் உயர்கல்வித்துறை காலம் தாழ்த்தி வருகிறது, ரொம்ப வேதனைக்குரியது அப்படின்றத இவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் ஜூன் மாதம் ஊதியம் பெற முடியாது 7,360 கௌரவ விதிமுறையாளர்கள் தவிக்கின்றனர். அவர்களுக்கு உடனடியாக ஊதியத்தை வழங்க முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கௌரவ விரிவுரையாளர்கள் அரசுக்கு கோரிக்கைகள் எல்லாமே விடுத்திருக்காங்க. இவர்களுடைய கோரிக்கைகள் விரைவில் ஏற்கப்படும் அப்படின்றத நம்ம நிச்சயமா நம்பலாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி டெட் தேர்வில் பாஸ் பண்ணவங்களுக்கு போஸ்டிங் எப்போ சார் போடுவாங்க அப்படின்ட்டு
நிறைய மக்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க. கண்டிப்பாக டெட் தேர்வில் பாஸ் பண்ண நபர்களுக்கு போஸ்டிங் மிக விரைவில் போட இருக்காங்க. அதற்குண்டான அப்டேட்டும் நமக்கு கிடைச்சாச்சுங்க. ஸோ பிஜிடிஆர்பி 2025க்குண்டான நோட்டிஃபிகேஷன் விரைவில் தயாராக இருக்குது. பொறுத்து நாம் பார்க்கலாம். டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. ஹாய், ஹலோ அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். ஸோ வாங்க நம்ம இந்த வீடியோவில் போகலாம். தமிழகத்தில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் சற்று முன் கிடைத்த சில முக்கியமான தகவல்கள் என்னென்ன, அதை பற்றின ஒரு முக்கிய காணொலியை நீங்கள் பார்க்கலாங்க. எல்லாருமே போராட்டங்கள் நடத்திட்டு வராங்க. கிட்டத்தட்ட ஆசிரியர் பணி எங்களுக்கு வழங்க வேண்டும், 23,000 ஆசிரியர் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் அப்படின்ட்டு டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் சரி, சென்ற ஆண்டு நியமன தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றவர்களும் சரி, எல்லாருமே போராட்டங்களில் குதிச்சுட்டு இருக்காங்க. இவர்களுக்கு அரசு என்ன முடிவு சொல்ல போறாங்க, இதை பற்றி இனி வரும் நாட்களில் நம்ம பார்க்கலாம். அடுத்து முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஜிடியோடைய வேக்கன்சிஸை இதனால் உயர்த்தப்படும் வாய்ப்புகள் இருக்கின்றன. எல்லாருமே கேட்குற மாதிரி கண்டிப்பாக நிச்சயமாக 100% சத்தியமாக எஸ்ஜிடியோடைய வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உயர்த்த இருக்காங்க. அதற்குண்டான அதிகாரப்பூர்வமான நோட்டிஃபிகேஷன் விரைவில் வர இருக்கு மக்களே. ஸோ எஸ்ஜிடியோடைய நோட்டிஃபிகேஷனை நீங்கள் பார்க்கறதுக்கு தயாராகி கொள்ளுங்கள். எப்பொழுது வேண்டுமானாலும் அந்த அறிவிப்பு உங்களுக்காக வெளியிடப்படலாம். 100 நாள் சவாலையும் நிறைவேற்றிய 4552 அரசு பள்ளிகளுக்கு பாராட்டு விழா பண்ணியிருக்காங்க. தலைமை ஆசிரியர்களுக்கு திருச்சியில் ஒரு விழா எடுத்திருக்காங்க. சென்னை பள்ளி கல்வித்துறையின் கீழ் 100 நாள் சவாலை ஏற்று மாணவர்களின் வாசித்தல் கணித திறனில் முன்னேற்றம் அடைய செய்த 4552 அரசு பள்ளிகளில் தலைமை ஆசிரியர்களுக்கு சிறப்பு விருதுகள் வழங்கப்பட உள்ளன. தமிழகத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் தொடக்க நடுநிலை பள்ளிகளில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்கள் தமிழ், ஆங்கிலம், வாசிப்பு மற்றும் கற்றல் திறன்களை அடைவுகள் 100 நாள் சவாலை பள்ளி கல்வித்துறை அறிவித்திருந்தது. இதற்கு முதற்கட்டமாக 4552 பள்ளிகள் கடந்த நவம்பர் மாதம் அழைப்புகள் எல்லாமே விடுத்தாங்க. ஸோ இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த 100 நாளில் வந்து தமிழ் நல்லா பேசணும், இதில் ஆய்வுகள் நடத்தாங்க. அதில் செலக்ட் ஆன பள்ளிகளுக்கு அவார்டையும் கொடுத்துட்டு வராங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் ஜூன் மாத ஊதியம் வழங்காததால் 7360 கௌரவ விரிவுரையாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தவிச்சிட்டு இருக்காங்க. நிதித்துறை ஒப்புதல் அளித்தும் கல்லூரிகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யாமல் உயர்கல்வித்துறை காலம் தாழ்த்துவதால் 7360 கௌரவ விரிவுரையாளர் கெஸ்ட் லெக்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தவிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஊதிய உயர்வை வழங்க போகிறாங்க, ஊதியத்தை கொடுக்க போகிறாங்க அப்படின்னு கேள்விக்குறியாக இருக்குங்க. தமிழகத்தில் உள்ள அரசு மற்றும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் முதல் மற்றும் 2ஆம் சுழற்சியில் 7360 கௌரவ விரிவுரையாளர்கள் பணியாற்றுகின்றனர். இவர்களுக்கு நடப்பு கல்வியாண்டில் தொகுப்பூதியம் வழங்க அந்தந்த கல்லூரிகளில் பணியாற்றும் கௌரவ விரிவுரையாளர்களின் விவரத்தை கடந்த மே 25 ஆணையர் கல்வி ஆணையர் மண்டலம் இணை இயக்குநர்களுக்கு மே 15ஆம் தேதியே சுற்றறிக்கையும் விடுத்தார். அதன்படி கௌரவ உரிமையாளர்கள் விவரம் அனுப்பப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மே 7ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா 11 மாதங்களுக்கு தொகுப்பூதியம் வழங்க 156 கோடியும், 13ஆம் தேதி 2ஆம் சுழற்சிக்கு 1167 பேருக்கு 45 கோடியும் கல்லூரி கல்வி ஆணையர் நிதித்துறை கடிதம் அனுப்பியுள்ளார். அதற்கான ஒப்புதலை நிதித்துறை முதல் சுழற்சிக்கு மே 30 அன்றும் 2வது சுழற்சிக்கு ஜூன் 7 அன்றும் வழங்கியிருக்கிறது. இதனையடுத்து ஜூன் 2 முதல் சுழற்சியில்
ஜூன் 9 2ஆம் சுழற்சியின் கௌரவ விரிவுரையாளர்கள் நியமனம் தொடர்பாக வெளியிடப்பட்ட அரசாணை 129 மற்றும் 140 அவர்களுக்கான சம்பள ஒதுக்கீடு குறிப்பிடப்பட்டுள்ளது. நிதித்துறை ஒப்புதல் பெறப்பட்டு அதற்கான அரசாணை வெளியிடப்பட்டு 1 மாதமாகியும் கல்லூரிகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யாமல் உயர்கல்வித்துறை இது வெளியிட்டது ஒரு அவசரத்தில் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அரசாணை வெளியிட்டு 1 மாதம் ஆகியும் கல்லூரிகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யாமல் உயர்கல்வித்துறை காலம் தாழ்த்தி வருகிறது, ரொம்ப வேதனைக்குரியது அப்படின்றத இவர்களே சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஜூன் மாதம் ஊதியம் பெற முடியாது 7360 கௌரவ விதிமுறையாளர்கள் தவிக்கின்றனர். அவர்களுக்கு உடனடியாக ஊதியத்தை வழங்க முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கௌரவ விரிவுரையாளர்கள் அரசுக்கு கோரிக்கைகள் எல்லாமே விடுத்திருக்காங்க. இவர்களுடைய கோரிக்கைகள் விரைவில் ஏற்கப்படும் அப்படின்றத நம்ம நிச்சயமா நம்பலாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி டெட் தேர்வில் பாஸ் பண்ணவங்களுக்கு போஸ்டிங் எப்போ சார் போடுவாங்க அப்படின்ட்டு நிறைய மக்கள் கேட்டுட்டே இருக்கீங்க. கண்டிப்பாக டெட் தேர்வில் பாஸ் பண்ண நபர்களுக்கு போஸ்டிங் மிக விரைவில் போட இருக்காங்க. அதற்குண்டான அப்டேட்டும் நமக்கு கிடைச்சாச்சுங்க. ஸோ பிஜிடிஆர்பி 2025க்குண்டான நோட்டிஃபிகேஷன் விரைவில் தயாராக இருக்கு. பொறுத்து நாம் பார்க்கலாம். டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.